அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, இது ரெண்டுமே இதில் நம்ம சுலபமாக கற்றுக்கலாம். இது தமிழில் நேர்கூற்று அயல்கூற்று அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ செட் ஐ லைக் ஐஸ்கிரீம். இதில் ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் அவர் சொல்கிற மாதிரியே இன்வெர்டட் கமாஸ்குள்ளே வரும். இதுதான் டைரக்ட் ஸ்பீச். இதை இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இதில் நம்ம சில பேசிக் ரூல்ஸ் மட்டும் பார்க்கலாம். சென்டென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இங்கிலீஷ் சென்டென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் 4 வகைகள் இருக்குது. ஒன்று ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பிரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இதில் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை மட்டும் எப்படி இன்டைரக்டாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு தகவலை சொல்லும். அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரொம்பவே பொதுவான சென்டென்ஸும் இந்த ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராஜு செட் ஐ லைக் டு வாக் இன் த ரெயின். இதில் ராஜுங்கிற ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கும். இது டைரக்ட். இதையே இன்டைரக்டாக எழுதும்போது அவனுக்கு மழையில் நடப்பது பிடிக்கும் என்று ராஜு சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 4 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், டைரக்ட் சென்டென்ஸ்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது அந்த டபுள் இன்வெர்டட் கமாஸ் எடுத்துடணும். செட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கமாவையும் எடுத்துடணும். இதை நம்ம பங்க்சுவேஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடணும். அப்புறம் 3வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது, ப்ரானவுன். இந்த ப்ரானவுனை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிற ஐ, யூ, ஹீ இது எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது 4th பாயிண்ட், இதுவும் முக்கியமானது, நேரத்தை குறிக்கிற அட்வர்ப். அதாவது நவ், டுடே, நெக்ஸ்ட் வீக் இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும். அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக இந்த டைரக்ட் டு இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணிட முடியும். இப்போ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரேகா செட் ஐ வாண்ட் டு சிங் திஸ் சாங். இதில் கமா, இன்வெர்டட் கமாஸ் எல்லாத்தையும் எடுத்துடணும். செட்டுக்கு பக்கத்தில் ஒரு தட் போட்டுக்கணும். ரேகா செட் தட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் இந்த ஐ யாரை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். இது ரேகாவை சொல்கிறதால இது ரேகா அப்படிங்கிற பொண்ணை குறிக்குது. அதனால ஐக்கு பதிலாக ஷீ போட்டுக்கணும். வாண்ட் பாஸ்ட் டென்ஸில் வாண்டடாக மாறிடும். திஸ் சாங் தட் சாங்காக ஆகிடும். அவ்வளோதான். ரேகா செட் தட் ஷீ வாண்டட் டு சிங் தட் சாங் அப்படின்னு வரும். இதுவே டைரக்ட் சென்டென்ஸில் கூட ஒரு அட்வர்ப் சேர்த்து ரேகா செட் ஐ வாண்ட் டு சிங் திஸ் சாங் நவ் அப்படின்னு நவ்ங்கிற ஒரு வேர்டு ஆட் ஆகி இருந்ததுன்னா அந்த நவ் நம்ம அப்படியே எழுதக்கூடாது. அந்த நவ் தென்னாக மாறி ரேகா செட் தட் ஷீ வாண்டட் டு சிங் தட் சாங் தென் அப்படின்னு வரும். இந்த மாதிரி எந்தெந்த அட்வர்ப் எப்படி மாறும்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதையும் நாம் படித்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஜென்ரலாக சொல்லப்போனால் நவ் தென்னாக மாறும், டுடே தட் டேயாக மாறும், எஸ்டர்டே த டே பிஃபோர்னு மாறும், டுமாரோ த நெக்ஸ்ட் டேன்னு மாறும், நெக்ஸ்ட் வீக் த ஃபாலோயிங் வீக். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போதாது. இதை அடிப்படையாக வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். இது எல்லாமே எக்ஸாம் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்ட்ராகேட்டிவ், அதாவது குவெஸ்டியன் சென்டென்சஸ் எப்படி இன்டைரக்டாக மாற்றுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.